பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை சங்கீதம் 119வது அதிகாரம் 165வது வசனம். Psalm chapter 119 verse 165. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. Those who love your law have great peace. ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லாமல் காணப்படுகின்றது, அப்படிதானே? இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் நிம்மதியே இல்லை, சமாதானமே இல்லாம நீங்க இன்னைக்கு இருக்கிறீங்களா? நீங்க வேத வசனத்தை நேசித்து தியானிக்கிறவர்களாக நீங்க இருக்கின்ற பொழுது உங்களுடைய இருதயத்துக்குள்ள சமாதானம் காணப்படும். எப்படிங்க அதுக்கு சாத்தியம்? நாங்க நிறைய விஷயத்த நாங்க ட்ரை பண்ணிட்டோம், சமாதானத்தை தேடி எவ்வளோ இடத்துக்கு நாங்க போயிருக்கிறோம், அங்க போனா எங்களுக்கு ஜாலியா இருக்கும், பீஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி நாங்க நிறைய இடங்களுக்கு நாங்க போயிருக்கிறோம். ஆனா கொஞ்ச நேரம் தான் அந்த ஒரு பீஸ் கிடைக்குது. அதுக்கப்புறம் எங்களுடைய இருதயத்துக்குள்ள துக்கம் தான் அதிகமா இருக்குது, கவலை தான் அதிகமா இருக்குதுன்னு சொல்லி நீங்க இன்னைக்கு இருக்கிறீங்களா? இந்த வேத வசனத்தை நீங்க தியானிக்கின்ற பொழுது உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளை குறித்து கர்த்தர் உங்களோட பேசுவார். அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். உங்க வாழ்க்கைக்கு என்னென்ன திட்டங்கள் வைத்திருக்கிறாரோ கர்த்தர் உங்களோட பேசுவார். அப்போ இந்த வேதத்தை நேசிச்சு நீங்க தியானிக்கின்ற பொழுது உங்களுடைய இருதயத்துக்குள்ள சமாதானம் உண்டாகும். ஹல்லேலூயா. அப்போ இந்த நாள்ல இருந்து வேத வசனத்தை தியானிக்கிறதுக்கு நீங்க உங்களை அர்ப்பணிங்க. உங்க வாழ்க்கையில என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் வேத வசனத்தை நீங்க வாசிக்கின்ற பொழுது அதை மேற்கொள்கிறதுக்கு, ஒவ்வொரு சிச்சுவேஷனையும் மேற்கொள்ள, ஒவ்வொரு பிரச்சனைகளையும் மேற்கொள்ள, ஒவ்வொரு சிச்சுவேஷனையும் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி வேத வசனத்தின் மூலமாக நீங்க அறிந்து கொள்ள முடியும். அப்போ உங்க வாழ்க்கைக்குள்ள ஒரு சந்தோஷம் உருவாகும். நீங்க ஒவ்வொரு பிரச்சனைகளை குறித்து நீங்க கவலைப்படுறதுனால தான் உங்களுக்குள்ள சமாதானம் கெட்டு போகுது. அப்போ அந்த பிரச்சனைகளை எப்படி ஓவர் கம் பண்ணணும், எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி இந்த வேத வசனத்தின் மூலமாக நீங்க அறிந்து கொண்டீங்கன்னா உங்களுக்குள்ள அந்த கவலை இருக்குமா? இருக்காது. அப்போ சமாதானம் தான் உங்களுடைய இருதயத்துக்குள்ள இருக்கும். அப்போ இந்த நாள்ல இருந்து வேத வசனத்தை தியானிங்க, நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில சமாதானம் உண்டாகும். நம்ம எல்லாரும் இணைந்து நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, எசப்பா, இந்த வேத வசனத்தின் மூலமாக எங்களோட நீங்க பேசுறீங்க. எங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா கவலைகளை நீக்கி போடுறீங்க. எங்க வாழ்க்கைக்கான ஆண்டவரே எசப்பா எல்லா தகப்பனை திட்டங்களையும் நீங்க தெரியப்படுத்துறீங்க, வாக்குத்தத்தங்கள் கொடுத்துருக்கிறீங்க. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளில் பிள்ளைங்க வாழ்க்கையில அநேக துக்கத்தோடு இருக்கிறாங்க. எல்லா கவலைகளையும் நீங்க நீக்கி போடுங்கப்பா. நீங்க பிள்ளைங்களோட பேசுங்க, நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அனுதினமும் வேத வசனத்தை வாசிங்க, தியானிங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கவலைகளையும் ஏசப்பா நீக்கி போடுவார். இந்த வேத வசனத்தின் மூலமாக நிறைய காரியங்களை நீங்க கற்றுக்கொள்வீங்க. உங்களுடைய இருதயத்துக்குள்ள சமாதானம் உண்டாகும். God bless you. Have a peaceful day.